இவன் என்னோட பையன். இவனோட நடவடிக்கையை பார்த்து எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இவன் ஒரு பெரிய திருட்டு வேலையை பண்ணிட்டு இருக்கான். இதனால பாதிக்கப்பட்ட பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களும் சாட்சி சொல்றதுக்கு வருவாங்க. என்னம்மா என்ன சொல்றீங்க? இவர் உங்க சொந்த பையனா? ஆமா சார், சொந்த பையனையா போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறீங்க? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சட்டப்படி கடுமையான தண்டனை கிடைச்சாதான் இந்த தப்பை இனிமேல் யாரும் பண்ணக்கூடாதுன்னு பயம் வரும். உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்குமா? எல்லாரும் தான் புள்ளைய காப்பாத்துறதுக்கு என்னெல்லாமோ பொய் சொல்லி உண்மையை மறைச்சி ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு பாப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில சொந்த பிள்ளைன்னு கூட பாக்காம சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும்னு பாக்குறீங்களே, உங்க மன உறுதியை நான் பாராட்டுறேமா. ஏன்டா அப்படி பண்ண? அம்மா உனக்கு என்ன குறை வச்சாங்க? என்னம்மா இது, நமக்கே தெரியாம இப்படி ஒரு வேலையை பாத்திருக்கான். அண்ணி நீங்க நல்லா கரெக்டா பாத்தீங்களா? இவன் தான் அந்த வேலையை பண்ணானா? தனமும் தம்பியும் சேர்ந்துதான் அவனை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்கம்மா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பிரச்சனைக்கும் இவன் தான் காரணமா? பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது. இந்த விஷயத்த அவன் அம்மா கிட்ட எப்படி சொல்றது? உண்மை சொல்லுடா, போன வருஷம் நடந்த தப்புக்கும் நீதான் காரணமா? உன்னோட பிங்கர் பிரிண்ட்ஸ் அதுக்கு மேட்ச் ஆகுது. இல்ல சார், அதை நான் பண்ணல. உங்க பையன் இன்னைக்கு நேத்து இந்த வேலையை செய்யல, தொடர்ந்து ரொம்ப வருஷமா அதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம போன வருஷம் நடந்த கேஸுக்கும் உங்க பையன் தான் காரணம். சார், அந்த கேஸோட சம்பந்தப்பட்டவர் யாருன்னு கொஞ்சம் பேர் சொல்லுங்க. அவர் பேரு கணேசமூர்த்தி. என்னது, நம்ம மூர்த்தியா? அக்கா, நம்ம கணேஷ்.